என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ள நூல் crochet hook 4 mm, scissors, inch tape. இன்றைக்கி நம்ம 3 to 6 months உள்ள குழந்தைகளுக்கு பென்னி கேப் போட போகிறோம். முதல்ல 1 to 3 months உள்ள பேபிக்கு போட்டோம். இப்போ 3 to 6 monthsக்குள்ள பேபிக்கு போட போகிறோம். ப்ளூ எடுத்திருக்கேன். பாய் பேபிக்கு போட போகிறேன். இப்போது மேஜிக் ரிங்கில் டூ செயின் போட்டுக்கோங்க. 3 செயின், 12 டபுள் crochet. எப்படி நம்ம பேபிக்கு போட்டோமோ அதே மாதிரி தான். அதே முதல்ல போட்டோம் இல்லையா 1 to 3 monthsக்குள்ள பேபிக்கு, அதே மாதிரி போடணும். 12 டபுள் crochet மேஜிக் சர்க்கிள்குள்ளே 12 டபுள் crochet போடணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அந்த டெய்லை இழுத்திட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும், இறுக்கமாக வந்துடும் ரவுண்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டபுள் crochetல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு சேர்த்துக்கணும். விட்டு ஸ்லிப் நாட் போட்டு சேர்த்துக்கணும். இப்போ 2 செயின் போட்டுட்டு இன்னொரு டபுள் crochet போடணும். அந்த 2 செயின் கவுண்ட் கிடையாது, அது நம்ம இறுக்கமாக போடுறதுக்காக போடுறது. இப்போ இன்னொரு செயின் போட்டு டபுள் crochet போட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டில் ஒரே லூப்பில் 2 டபுள் crochet. இதே மாதிரி சுற்றிலும் ஒரு லூப்லேயும் 2 டபுள் crochet போடணும். 2 டபுள் crochet 2 டபுள் crochet 2 டபுள் crochet போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம இந்த சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் எல்லாத்துலேயும் 2 டபுள் crochet போடணும். கவனமாக 2 போட்டுட்டு வாங்க. கரெக்டாக சொல்லிக்கிட்டே
2 டபுள் crochet 2 டபுள் crochet 2 டபுள் crochet ஒரு லூப்லேயும் 2 டபுள் crochet போடணும். செகண்ட் ரவுண்டு இப்போ வந்து முதல்ல 12 போட்டோம் ஃபஸ்ட் ரவுண்டில். இப்போ 24 ஆயிருக்கும். 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் இல்லையா, 24 வரும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 24 வரும், நம்பர் 24. அந்த ஃபஸ்ட்டு 2வை கவுண்ட் பண்ணாதீங்க. 2 சிங்கிள் crochet போடுறோம் இல்லையா, 2 செயின் போடுறோம் இல்லையா, அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. அந்த 2 செயினை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போது ஸ்லிப் நாட் போட்டுருங்க. மறுபடியும் 2 செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் டபுள் crochet. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரே லூப்பில் 2 டபுள் crochet போட்டுக்கணும். இப்போ தேர்ட் ரவுண்டு போட போகிறோம். 2 டபுள் crochet போட்டுட்டோம். அந்த ஃபஸ்ட்டு 2 செயினை சேர்க்காதீங்க. அது வந்து நெருக்கத்துக்காக போடுறது, இங்கே ஓப்பன் விழக்கூடாதுன்னு. இப்போது 1 டபுள் crochet போட்டுக்கோங்க அடுத்ததில். அப்புறம் அடுத்ததில் 2 டபுள் crochet போட்டுக்கோங்க. 2 டபுள் crochet 1 டபுள் crochet 2 டபுள் crochet 1 டபுள் crochet 2 டபுள் crochet 1 டபுள் crochet அது மாதிரி போட்டு வாங்க லைனாக. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அது அப்படி தான் போடணும். டூ டபுள் crochet 1 டபுள் crochet 2 டபுள் crochet மாறி மாறி வரும். 2 டபுள் crochet 1 டபுள் crochet 2 டபுள் crochet in one hole. ஒரே லூப்பில் 2 டபுள் crochet போடணும். இன்னொன்றுத்தில் ஒரு டபுள் crochet. மாறி மாறி 2 டபுள் crochet 1 டபுள் crochet 2 டபுள் crochet 1 டபுள் crochet அப்படி மாறி மாறி போட்டுட்டு வாங்க.
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 12 டபுள் குரோஷே போட்டோம். அடுத்ததில் வந்து 2 2 2 2 2ன்னு 2 டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷேன்னு போட்டு வந்தோம். அடுத்ததில் வந்து 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே அப்படி போட்டு வரோம். தேர்டு ஒன்னில் வந்து இப்போது ஆரம்பிக்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க, 2 செயின் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டபுள் குரோஷே 2 ஒரே இதில் போட்டுக்கோங்க. ஒரே லூப்பில் 2 டபுள் குரோஷே போட்டுக்கணும். அப்புறம் 1 டபுள் குரோஷே, அடுத்ததில் 1 டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்ததுலேயும் 1 டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் குரோஷே, அப்புறம் 1 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே. அடுத்தது இது எப்படின்னா 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே. அதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வரணும். 2 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷேன்னு போட்டுட்டு வரணும் மாறி மாறி. 2 1 1 2 1 1 2 1 1 2 1 வரும். 2 1 1 2 1 1. இது வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கும் இப்படி தான் நம்ம போட்டோம். இந்த 4th லைன் வரையிலும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே அப்படி தான் வரும். 5th லைனில் தான் சேஞ்ச் ஆகும். நம்ம பேபிக்கு வந்து 4th முடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே. அப்புறம் ஒரே மாதிரி போட்டோம். முதல்ல வந்து 12 வரும், அடுத்தது வந்து 24 வரும், அடுத்தது வந்து 36, அதுக்கு அடுத்தது வந்து 46, அப்புறம் 52, 54 அடுத்தது. இந்த 4th இது முடியும் போது நம்மளுக்கு வந்து 48 செயின் இருக்கும். டூ டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே 1 டபுள் குரோஷே, டூ டபுள் குரோஷே, ஒரே லூப்பில் 2 டபுள் குரோஷே. இதே மாதிரி எண்டு வரையிலும் போட்டுட்டு வாங்க. இது 4th ரவுண்டு.
கரெக்டாக 1 1ல் முடியுது பாருங்கள். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது 2 டபுள் க்ரோஷேயில் ஆரம்பித்தோம், முடியும் போது கரெக்டாக 1 1 டபுள் க்ரோஷேயில் முடியுது. இது மாதிரி வந்ததுன்னா கரெக்டுன்னு அர்த்தம். சப்போஸ் 2 டபுள் க்ரோஷே மாதிரி வந்து முடிஞ்சதுன்னா இது ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். திருப்பியும் கவுண்ட் பண்ணி பார்த்து அந்த தப்பை சரி பண்ணிக்கோங்க. 2 டபுள் க்ரோஷேயில் ஆரம்பிக்கிறோம், 1 1 ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி தான் கவுண்ட் பண்ணிவிடுங்க எத்தனை வருதுன்னு. $48 டபுள் க்ரோஷே வரும். ஆரம்பிக்கும் போது 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நைன் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 2 3 4 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9th ரவுண்ட் 9 நம்பரில் 2 போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 2 2 3 4 5 6 7 8 9ல் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரே லூப்பில் 2 போட்டுக்கணும். அப்புறம் 1 ஒரு டபுள் க்ரோஷே 8 வரையிலும் போடணும். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே 9th நம்பர் வரும்போது போடணும். அதே மாதிரி சுற்றிலும் 8 டபுள் க்ரோஷே 1 டைம், ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒன்று போடணும். 8 டபுள் க்ரோஷே ஒன்றுத்துலேயும் ஒன்று போடணும். 9 நம்பர் வரும்போது 2 டபுள் க்ரோஷே போடணும். 9th வந்து 2 டபுள் க்ரோஷே. அப்புறம் 8 நம்பர் 1 8 டைம்ஸ் 1 போட்டுட்டு 9th நம்பர் வரும்போது 2 டபுள் க்ரோஷே போடணும். இதே மாதிரி சுற்றிலுமே அப்படியே போட்டுவாங்க. போட்டு வந்து ஸ்லிப் நாட். இந்த 5th ரவுண்டில் இதுதான் சேஞ்சு. 4th ரவுண்டு வர நம்ம அதே மாதிரி பேபிக்கு எப்படி போட்டோமோ 1 to 3 நம்பர் பேபி மந்த்ஸுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 4th ரவுண்டு வரையிலும் போடணும். 5th ரவுண்டு வரையில் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 8 1 1 1 போட்டுட்டு 9th வரும்போது 2 டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் போடணும்.
சுற்றிலும் அதே மாதிரி போடணும். போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டு அடுத்த லைனில் இருந்து அப்படியே போடலாம். ஃபிஃப்டி 4 செயின் வரும். கடைசி வரையிலும் அந்த 54 செயின் போடணும். அடுத்த நெக்ஸ்ட் லைனில் இருந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் இருந்து $54 செயின் ஒன்னொன்றுத்துலேயும் ஒன்று. இப்போ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண வேண்டாம், அதை அப்படியே போட்டுட்டு வரணும். என்ன இப்போ லாஸ்ட் ரவுண்டில் 54 செயின் வந்திருக்கும், அதை அப்படியே போட்டுவாங்க. 4th செயின் 1 2 3 4 5 6 7 8 9 9 லைன்ஸும் அதே மாதிரி போட்டுவாங்க. லாஸ்ட்டில் வந்து சிங்கிள் குரோஷே போடணும். டைட் பண்ணுறதுக்கு சிங்கிள் குரோஷே போடணும். கண்டிப்பாக ஒவ்வொரு கேப்புக்கும் கடைசி ரவுண்டு வந்து சிங்கிள் குரோஷே டைட்டாக போட்டுக்கணும். அப்போ தான் கேப் வந்து நல்லாயிருக்கும். 4th ரவுண்டு வரை அதே மாதிரி தான். 5th ரவுண்டில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் லாஸ்ட் ரவுண்டு வரையிலும் போட்டாச்சு. இப்போ வந்து கடைசி ரவுண்டு சிங்கிள் குரோஷே போட்டு டைட் பண்ணுறோம் கேப்பை. அப்படியே டபுள் குரோஷேயோடு விட்டால் லூஸானா இருக்கும். இது சிங்கிள் குரோஷே போடும்போது உங்களுக்கு இந்த லாஸ்ட் ரவுண்ட் போடும்போது டைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். $54 செயின் வரும் லாஸ்ட்டில். அந்த 2 செயினை கவுண்ட் பண்ணிடாதீங்க. இந்த 2 செயின் போடுறோம் இல்லையா, பிகின் பண்ணும்போது இப்படி ஸ்லிப் நாட் போட்டுருங்க. கடைசியில் ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிவிட்டு முடிச்சிடணும். ஃபிஃப்த் ரவுண்டிலேருந்து சேம் அந்த 54 செயின் கடைசி வரையிலும் வரும். 9 லைன்ஸும் அதே போட்டுட்டு வந்துட்டு கடைசி லைன் மட்டும் சிங்கிள் குரோஷே போடுங்க. போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு டெய்லை மறைச்சிடுங்க. அவ்வளோதான். இது 4 mm ஹூக். இதில் வந்து டைல் மறைக்கிறது கஷ்டம். 1.5 நீடில் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து 3 to 6 months பேபிக்கு, பாய் பேபிக்கு எப்படி வருது பாருங்கள். இது மாதிரி லூசனாக வரும், நல்லாயிருக்கும். இது வந்து 3 to 6 months பேபிக்கு. அதே கேர்ள் பேபிக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து இன்ச்சு வந்து 5.5 inches ஹைட்டு, 5.5 inches ஹைட் வரும். இந்த பக்கம் வந்து 7 inches வரும்.
இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணால் இன்னும் நிறைய வரும். இப்போ 12 கிட்ட வரும். 7 நம்ம இழுக்காமல் 7 மட்டும் பார்த்துக்கணும். 7 inches. இது வந்து 3 to 6 months பேபிக்கு. இது பாருங்கள், கேர்ள் பேபிக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம முதல்ல போட்ட அந்த 1 to 3 months பேபி அதையும் காட்டுறேன் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான். போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.